ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வால்பாறையில் இருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் கவரக்கல் வட்டைக்கனால் ரோட் வி ஆர் ஹியர் அட் வால்பாறை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னாச்சுன்னா ஏன் லேட் ஆச்சுன்னா ரூம் கிடைக்கலங்க. ஏன்னா தனியாக வரோம்ல, தனியாக ஐ ஜஸ்ட் கேம் அலோன். இட்ஸ் ஜஸ்ட் அ பிளான் டைப். ஸோ ஐ ஜஸ்ட் கேம் அலோன். நிறைய பேர் வந்துட்டு தனியாக வர்ற பசங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த சம் due to some uncircumstantial situations, they are people are know what you might know, right? ஸோ சூசைட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு சொல்லிட்டு தனியாக வர பசங்களுக்கு they are not giving it, particularly in வால்பாறை, ரைட்? ஸோ பண்ணாதீங்க. that's not fine, that's not fair enough, because இது there might be some reasons running in your mind to do that particular thing, that is suicide. What I was trying to say is, so don't do, guys. There are a lot of things apart from the what you're thinking about it is. நிறையா விஷயம் இருக்குது, நிறையா விஷயம் அதை தாண்டி இருக்குது. லவ்வாக இருக்கட்டும், ஆர் லைஃப் ஃபெயிலியராக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், அது மட்டும் வாழ்க்கையில் கைஸ், அதை தாண்டி நிறையா இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், பாருங்கள், அது வந்து ஓவர் கம் பண்ணுவாங்க. உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள் பிஃபோர் தட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ. அதை ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி திங் உங்கள் மைண்ட்லேருந்து வராது. அப்படி ஏதாவது இருந்தாலும் ஜஸ்ட் அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வர ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் டூ தட். பீப்புள் ஆர் உங்களுக்கு அப்பா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், உங்களை நம்பி ஒரு 20-25 வருஷம் உங்களை நினச்சி டிபெண்ட்டாக இருக்காங்க. பையன் வருவான், நமக்காக வருவான் அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் டூ தேட். திங்க் அபவுட் யுவர் ஃபேமிலி, திங்க் அபவுட் யுவர் பிலாங்கிங் ஒன் ஆர் உங்கள் whatever it is. Okay, so this is what I want to share it with you guys. ஸோ நம்ம இப்போ என்ன பிளான்னா, ஜஸ்ட் ஃபார் 20 minutes வில் டூ சம் எடிட். மேலே ஒரு சம்மர் சீனரி இருக்குது, அங்கே உட்காந்து ஒரு காமாக ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு 20 minutes எடிட் பண்ணிவிட்டு தென் வில் ரேப் அப் ஃப்ரம் ஹியர் towards Adrapalli. We'll start and we'll get a fresh up and we'll leave from this place. I'll show up guys from the upstairs. Chalo, we'll go. So this is our room guys. So it is JVMT homestay, so I can contact here. So இதான் the entry, வால்பாறை பொள்ளாச்சி டு வால்பாறை என்ட்ரி ரோடு. இது ரோடு என்ட்ரி ஆனோடனே இங்கே வந்துட்டு டுவர்ட்ஸ் ரோடு மேலேயே ஒரு இதில் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் அ நியூ பில்டிங், ஹோம்ஸ்டே, ஜேவிஎம்டி ஹோம்ஸ்டே, ஜஸ்ட் அ நியூ பில்டிங். அவங்க லைக் ஒரு 2 weeks தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ வி தாட் டு ஸ்டே ஓவர் ஹியர் இட்செல்ஃப் அண்ட் ஐல் ஷோ யூ. ஸோ இது ஒரு ரூம் கைஸ். ஸோ திஸ் இஸ் லைக் ஃபேமிலி ரூம். ஸோ here it is guys. This is another one more room. This is like 6 people can stay over here. So நான் இங்கே தான் நான் உட்காந்து லாஸ்ட் நைட் அரௌண்ட் டில் 11:30 வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் லைக் சச் அ குட் பிளேஸ் ஃப்ரம் ஹியர் டு சி. நைட்டு ஜஸ்ட் லைட் இருந்துச்சு, பட் நாட் லைக் திஸ். ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஜஸ்ட் ஃபீல் சம்திங் லைக் ஐ வாஸ் லைக் feeling some different noise. ஸோ கம்முன்னு பேசாமல் போய் படுதலான்னு தோணுச்சு. ஏன்னா லாஸ்ட் நைட் கான்ஸ்டபிள் அக்கா வந்து சொன்னாங்க, இங்கே சிறுத்தை யானை ஜாலியாக அதோட பிளேஸ் மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் மை செல்ஃப். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டே டில் 11:30 தென் நைட் பேசாமல் போய் படுத்துட்டேன். தென் வில் சிட் சம் டைம் ஃப்ரம் ஹியர், உட்காந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே திஸ் இஸ் சீனரி கைஸ். ஐ ஹோப் திஸ் இஸ், I'm not sure அந்த கேமராலேருந்து
எப்படி உங்களுக்கு இது தெரியணும்னு தெரில, பட் ஃப்ரம் விசிபிள் ஐஸ் இட் இஸ் லைக் அ ப்ளசன்ட் ஃபீல். வில் சிட் ஹியர் அண்ட் டூ சம் எடிட். ஓகே, ஸோ குளிச்சாச்சு, ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. we got ready for the next pit stop. It's Adrapalli. So it's a kind of a deep forest, reserve forest it is. நிறைய animals இந்த டெம்பிளுக்கு போகும். You can able to see elephant, யானை வரும், சிறுத்தை வரும், புலி வரும். So it might be an adventure too, right? So let's see. The constable agata நான் கேட்டேன். It's right now it's safe to ride. So it's around 9 o'clock morning. We are about to vacate the place. அவ்வளோதான் கைஸ், நம்ம வால்பாறையிலேருந்து கிளம்பியாச்சு. டுவர்ட்ஸ் நம்ம அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். என்னென்னா ஒரு நல்ல ஒரு டீ சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நானும் ரொம்ப நேரமாக ஒரு டீ கடையை தேடிட்டு இருந்தேன், எங்கேயுமே கிடைக்கல. நல்ல ஒரு பாய்லர் டீ கிடச்சா சூப்பராக இருக்கும். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இங்கே ஓல்டு வால்பாறை நம்ம போகிற வழி தான், அங்கே வந்துட்டு நம்ம டாட்டா டீ லிமிடெட் ஒரு கேண்டீன் ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்கும் அங்கே பாய்லர் டீ. அங்கே ஸ்பாட்டும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டீ சாப்பிட்டு நான் உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் கேஸ் நான் சொன்ன அந்த டாட்டா டீ லிமிடெட் கேன்டீனு. இது வந்துட்டு இது ஒரு நான் சின்ன ஒரு கேன்டீன் தான், பட் இது டாட்டா குரூப்ஸ்க்கு சேர்ந்தது. கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம ஸ்டே பண்ண லொக்கேஷன்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் அதிரப்பள்ளி. ஸோ இங்கே சம்மர் ஸ்பாட், யூ ஒன்ட் பிலீவ் இட். இதுதான் டீ கடை. நான் சொன்னேன்ல டீ சாப்பிட்டு போகலாம். இங்கே ஒரு டீ கடை இருக்குது. அந்த வியூ இஸ் டிடான். ஸோ ப்ளசன்ட் கைஸ். ஸோ யூ கேன் ஃபீல், ஐ எம் நாட் ஷுர் அது ரெக்கார்டிங்கில் தெரியுதான்னு தெரியல அந்த சவுண்ட். ஸோ தெர் ஆர் சம் மல்டிபிள் பேர்ட்ஸ். ஸோ அதோட சவுண்ட்ஸ் சூப்பர் கைஸ். ஸோ இதான் ரோட். ஸோ யூ கேன் see the road. ஸோ இங்கேருந்து நம்ம பைக்கை இங்கே பார்க் பண்ணிட்டோம். ஸோ வில் ஆர்டர் சம் டீ அண்ட் வில் ஹாவ் ஹியர். கைஸ், நம்ம சொன்னோம்ல அந்த டீ ஷாப். ஸோ இது வேறு எதுவும் இல்லை, நம்ம தலைவர் டாட்டா காஃபி லிமிடெட். ஸோ இது வந்துட்டு கேன்டீன் வால்பாறை எஸ்டேட், அவங்களோட ஓன் கேன்டீன் இன் வால்பாறை. ஸோ அங்கே தான் நம்ம டீ குடிக்க போகிறோம். வில் ஹேவ் அ டீ ஓவர் ஹியர். ஸோ கைஸ், நம்ம அங்கே அப்படியே ஒரு நல்லா டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் இப்போ இங்கே பார்க்குற எல்லாமே டாட்டா டீ குரூப்ஸோடது தான், டாட்டா குரூப்ஸ் ஆக்சுவலி. ஸோ பல ஜென்ரேஷன்ஸாக பல வருஷமாக இவங்க இங்கே டீ அண்ட் காஃபி பிளான்டேஷன் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டீ லீவ்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கல்ல சைடில், ஸோ இதெல்லாமே ஏர்லி மார்னிங் வந்துட்டு இதை அப்படியே ப்ளக் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் தான் அந்த டீயோட அரோமா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமாம்மா. அதனால தான் ஏர்லி மார்னிங் இது ஃபுல்லாக ப்ளக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அந்த டாட்டா டீ எஸ்டேட்டோட ஸ்பெஷல் திங் என்னென்னா, இங்கே வேலை செய்கிற அத்தனை ஒர்க்கர்ஸ்க்கும் எஜுகேஷன்ஸ், குவார்ட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே வரும்போது கூட, நான் அந்த டாட்டா டீ ஸ்டால் இருந்துச்சுல அந்த கேன்டீன், அந்த வரும்போது கூட அங்கே ஒரு டாட்டா ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. டியூ டு ப்ரைவசி ரீசன்ஸ்னால நான் அதை ஃபோட்டோ எடுக்கலை, அந்த வீடியோ எதுவுமே எடுக்கலை. பட் இதுதான் கைஸ், இதுதான் ஒரு அந்த டாட்டா குரூப்ஸ்கோட பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அண்ட் கைஸ், வால்பாறை
அந்த ஊர் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லை. இது டீ, காஃபி, அந்த பிளான்டேஷன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் எல்லாம் மிக்ஸான ஒரு லிவிங் எக்கோசிஸ்டம்னு சொல்லலாம். சின்ன ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சினிமேட்டிக் ஃபீல் வரும். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம போயிட்டுருக்க இந்த ரோட்டில் அந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டேம் தெரியுதுல்ல, ஸோ அதுதான் சோலையா டேம். அந்த டேமுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது கைஸ். ஸோ இது வந்துட்டு 1950s to 1960s இது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா அது கட்டப்பட்ட ஒரு டேம் தான் இது. ஸோ இந்த டேம் வந்துட்டு தமிழ்நாடோட மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எக்ஸ்பென்ஷனுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டேமோட மெயின் பர்பஸ் என்னென்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் தாங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் ஹெவியாக ரெயின்ஃபால் இருக்கிறதுனால வாட்டர் பவரை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ண இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்ஏபி அவங்களோட இன்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணி கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. சோலையா ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்பெஷலுங்க. பிகாஸ் வாட்டர் அண்டர் கிரவுண்ட் டனல் மூலமாக கேரளா சைடுக்கு டைவெர்ட் பண்ணிவிட்டு பவர் ஜென்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப வாட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இன் சவுத் இந்தியா. 1950s ஸ்டார்ட் ஆன இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடுக்கு பவர் கொடுத்துட்டு இருக்குது. தட்ஸ் தி லெகசி ஆஃப் சோலையா டேம். சோலையா டேமோட சைஸை பார்த்தா இது வால்பாறையில் இருக்கிற லார்ஜஸ்ட் ரிசர்வாயரில் ஒன்று. இந்த டேமில் வாட்டர் ஸ்டோர் ஆகிற ரிசர்வாயர் ஏரியா ரொம்ப பெருசு. ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்கும்போது வாட்டர் ஸ்ப்ரெட் செவரல் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். மவுண்டெயின்ஸோட மிடில் இந்த வாட்டர் ஸ்ப்ரெட் இருக்கிறதுனால வியூ ரொம்ப மேசிவாக தெரியும். இப்போ நம்ம வண்டி அப்படியே லெஃப்டில் பார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு வாக் ஒன்று போகலாம். அப்படி ஒரு ஃபுல் வியூ பார்க்கலாம். Damn. Yeah. கைஸ், இப்போ ஒரு டுவர்ட்ஸ் அதிரப்பள்ளி போகிற வழியில் நம்ம ஒன்று பார்த்தோம். ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒன்று பார்த்தேன். என்னென்னா I can show you here. This is இது ஒரு மினியேச்சர் கைண்ட் ஆஃப் TN 37D5296 லாரி. தலைவர் அப்படியே செதுக்கி வச்சுருக்காரு. இதை பண்ண தலைவர் யாருன்னா ஐயா. உங்கள் பேருங்கய்யா? என் பேர் ராமதாஸுங்க ஐயா. இதோட பேக் அண்ட் ஸ்டோரி என்னங்க ஐயா? இது பேக்னஸ் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நமக்கு ஒரு டைம் பாஸ்க்கு இது பண்ணிட்டு இருந்தேன். சரி மெனக்கட்டு செய்யலாம். ஒரு டைம் பாஸ் போகணுங்கிறதுக்கு உட்காந்து பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. ரொம்ப அப்படியே தத்ரூபமாக பண்ணி வச்சுருக்கீங்க. இதுங்க அது ஏதாவது நீங்கள் டிஸ்பிளே பண்ணுவீங்களா இல்லை அப்படியே இங்கே வீட்டில் அப்படியே வச்சிடுறது? இங்கே எங்கே டிஸ்பிளேலாம் இல்லை, வீட்டில் வைக்கிறது. பரவாயில்லைங்கய்யா. பாருங்க, எல்லாமே டோரில் திறக்கலாம். எல்லாமே கைஸ் திறக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இதுக்குள்ளேயே இருந்தவர்னால தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். எத்தனை வருஷமா ஐயா லாரி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நான் லாரி டிரைவர் இல்லைங்க. அப்படியா? சர்ப்ரைஸ். நான் நினச்சேன் ஐயா வந்துட்டு காலம் தான் லாரி ஓட்டிகிட்டு இருந்ததுனால அதோட இப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு காரு, பைக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இந்த லெகோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் ஐயா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐயா வந்துட்டு ஒரு கார்பெண்டரான், பட் பயங்கரமாக. ஸோ கேன் சி ஓ ஹியர். அண்ட் இது வந்து ரோட் ரோலர் நம்ம ரோடு அமுக்கிறது.
டங் ட்விஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். ரோலர் யூ கேன் ஆல்சோ சின்ன வயசில் அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்கள்லாம் வந்துட்டு ரோலர் இது வந்துட்டு ஸ்பீடாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஐ வென்ட் பேக் டு மை சைல்ட்ஹுட். இந்த ஏணி படி இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் வெட்டி கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்பா அந்த ரவுண்டு ஷேப் கொண்டாடணும்ல. ஆமாம் கடைஞ்சி இருக்கணும்ல. ஆமாங்கய்யா. இது பாருங்க, பாருங்க இந்த கொண்டி இது இந்த கேப்பின்லாம் அந்தளவுக்கு வளைச்சி வெட்டணுங்களா லாரி மாதிரியா? ஆமாம் ஆமாங்கய்யா. பொறுமை வேணுங்க எதுக்கு. உங்களுக்கு அவ்வளோ பொறுமை இருந்தனால தான் இது இவ்வளோ ஒரு தத்ரூபமாக இது இருக்குது. கிளாஸு உள்ள ஸ்டேரிங்கு அருமையா. ஐயா இங்கே தான் இருக்கார். சரிங்கய்யா வரேங்க, நன்றிங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பின அடுத்த டேர்ன் சோலையா டேம் என்ட்ரி செக் போஸ்ட் வந்துச்சு கைஸ். ஸோ இந்த சோலையா டேமை பார்த்தா ஒரு விஷயம் கிளியராக புரியுது மக்களே. நேச்சரும் டெக்னாலஜியும் கரெக்டாக பேலன்ஸ் ஆனால் இந்த மாதிரி டைம்லெஸ் பிளேஸ் க்ரியேட் ஆகும். ஃபாரஸ்டோட சைலன்ஸ், வாட்டரோட பவர், அந்த மிடில் இருக்கிற இந்த சோலையா டேம் இது வால்பாறையோட ஒரு ரியல் சோல். வாட்டர் ஃப்ளோ மட்டும் இல்லை, இங்கே டீகேட்ஸோட ஹிஸ்ட்ரியும் ஃப்ளோ ஆகுது கைஸ். வால்பாறை வந்தால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த டேமோட ஸ்ட்ரக்சர், பில்ட் குவாலிட்டி, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க கைஸ். இது வந்து பாருங்கள். ஸோ இங்கே கீழே பார்க்கு நீங்கள் அந்த என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கலாம். அண்ட் அந்த வாட்டர் அவுட்லெட் இருக்குல்ல, டிஸ்சார்ஜ் ஆகிற இடம், அந்த கேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஓப்பனிங்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட டைம் இல்லாதனால என்னால் பார்க்க முடியலை. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே லென்த்தாக போக வேணாம். அண்ட் இதுக்கப்புறம் வர வீடியோ டுவர்ட்ஸ் நம்ம அதிரப்பள்ளி அந்த இன்டெப்த் ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம போவோம். See you மக்களே. Until then, bye.